நான் என்னோட பேக்கை பேக் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் என்னோட டவுட்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு சோலோ ட்ரிப் டு பாண்டிச்சேரி. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில எக்ஸ்பீரியன்சஸ், சில பவுண்டரிஸை புஷ் பண்ண, சில பீப்புளை மீட் பண்ண, அண்ட் நிறைய சிரிச்சேன், நிறைய பேசினேன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட. பட் இதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு செம பயமாக இருந்துச்சு. பெங்களூர் சிட்டியில் இருக்க சர்ச் ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருக்கேன். அண்ட் என்னை சுற்றி பீப்புள் அண்ட் என் மைண்டு ஃபுல்லாக டூ ஐ ஃபிட் இன், நான் கரெக்டா, என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, குண்டாயிட்டேனோ, நான் நல்லா இல்லையோ அப்படின்னு நிறைய கேள்வி. கடந்த 6 மாசமா ஒரே ரூம்ல ஊட்டி இருக்கேன், டெய்லி படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு. பட் உள்ள ஐ ஃபெல்ட் டெட். என்கிட்டயே நான் கேட்டுக்கிட்டேன், இந்த லைஃப் தான் உனக்கு வேணுமா சாண்டி? பேக்கை பேக் பண்ணிட்டு என்னோட இன்செக்யூரிட்டிஸை தள்ளி வச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப்க்கு போக ரெடியானேன். ஏர்லி மார்னிங்கே கிளம்பியாச்சு. எதுவுமே பிளான் பண்ணல. ரூம்ஸ் புக் பண்ணல. அங்கே என்ன விசிட் பண்ணுறது, அங்கே போய் எப்படி பீப்புள் மீட் பண்ணுறது, எதுவுமே பிளான் பண்ணல. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறோன்னு மட்டும்தான் தெரியும். போகிற வழியில் அமேசிங்கான ரோட்ஸ், எல்லா இடத்துலையும் அப்படியே ட்ரீஸ்லாம் கவர் பண்ணி அப்படியே க்ரீனாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் சில இடத்துல ஃபீல்ஸ் கூட இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. நிறைய இடத்துல நடுவில் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் பேர்ட்ஸு, நிறைய பிரிட்ஜ் கிராசிங் வந்துச்சு, ஃபார்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்னாப்ஸ் ஆஃப் சாண்டியில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ரெகுலராக. ஈசிஆரில் ரைட் பண்ணி போயிட்டுருக்கப்போ சடனாக ஒரு லிஃப்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ லிஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எண்டுக்கு போனால் சி. அண்ட் பீச்சுக்குள்ளேயே ஒரு ரைட் மாதிரி ஒரு சின்ன ரோடு மாதிரி போச்சு மணல்லையே. அப்படியே உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு சி எண்ட், ஒரு பேக் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கப்போ அப்படியே கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் உடஞ்சி போன ஸ்ட்ரக்சர், ஒரு பழைய ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் பீப்புள் கிட்டலாம் விசாரிச்சுட்டு அந்த பிளேஸ் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஆலம்பறை ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து முகல் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டு. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் அப்புறம் பிரிட்டிஷ் அவங்க கையெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருந்துச்சு. நான் எதையோ தேடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த டெஸ்டினேஷனில் வந்து விட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் என்ன பார்க்குற மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் நான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபோர்ட்டு. அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெமாலிஷ் ஆகிருந்துச்சு. பெருசாக வீடியோஸ் எடுக்கல. பட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நடுவில் ஒரு டோம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஃபைனலி ஹாஸ்டல் வந்தாச்சு. அண்ட் சொன்ன மாதிரி எதுவுமே பிளான் பண்ணல, டேரெக்டாக இங்கே வந்து புக் பண்ணேன். அண்ட் மொத்தமாக 3 ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிப்பில். அண்ட் இதுதான் பெஸ்ட் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லலாம். வந்து இட் இஸ் மெயின்டைன் பை காவ்யா அண்ட் ரானாக். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வைபே நல்லா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்ஃபியர், மேலே டெரஸில் அவங்க போட்டிருந்த இந்த செட்டப் எல்லாமே வந்து ரொம்ப வார்மாக, ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட போயாச்சு. அண்ட் சாப்பிட்டுட்டு ராக் பீச்சில் அப்படியே உட்காந்து அந்த கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அங்கே ஃப்ரெஞ்ச் காலனிலலாம் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு நைட் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம ஹாஸ்டலுக்கே வந்துட்டோம். குட் மார்னிங். இன்னைக்கு வந்து டே 2 இன் பாண்டிச்சேரி. ஸோ மார்னிங் சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆரோவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரோவில் நோக்கி போயிட்டு இருந்தோம். போகிற இடமே சூப்பராக இருந்துச்சு. லைக் போகிற வே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இது வரைக்கும் இன்னும் பீப்புள் யாருமே மீட் பண்ணல. அண்ட் உள்ளே வந்து ஏதோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ரோட்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் அது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஆரோவில்ல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்குது, சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ். அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ சவுண்ட் கார்டன் அப்படின்னு ஒன்று பார்த்தேன், ஸ்வரம் தி சவுண்ட் கார்டன்ட்டு. ஸோ அந்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு மேப்பில் பண்ணி போயிட்டுருந்தேன். பட் ஆக்சுவலி ரூட்ஸே தெரியல கரெக்டாக. ஸோ அங்கே போயிட்டு கேட்டு கேட்டு கடைசியாக எப்படியோ அங்கே ரீச் ஆனேன். அண்ட் ஒண்டர்ஃபுல் பிளேஸ். நீங்கள் அங்கே என்டர் ஆனோடனே உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி கொடுப்பாங்க. லைக் ஒரு 50 ருபீஸோ ஏதோன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் இந்த உங்களுக்கு கொஞ்சம் டைம் தருவாங்க, ஒரு 1/2 அன் ஹவரோ ஏதோ. ஸோ அதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவங்க வச்சுருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அமேசிங்காக இருக்கும். அப்படியே மெடிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேம்பூலேருந்து ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு சி வேவ்ஸோட சவுண்டை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்.
ஒரு கையில ஹேண்டில் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இடி இடிக்கிற சவுண்ட் இது நேர்ல இன்னும் நல்லா இருந்துச்சு. டைலோஃபோன் மேட் அவுட் ஆஃப் பைப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு மியூசிக் வாசிக்கிறேன், என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன சாங்னு தெரிஞ்சா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் செம்மையாக இருக்குது. லைக் எடிட்டிங்கில் உட்காந்து அவுட்புட் பார்க்குறப்பவே அவ்வளோ நல்லா இருக்குது இயர்ஸ்க்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வைப்ரேஷனை மட்டும் அப்படியே கவனிங்களேன். கார்ட்டூனில் வர மேஜிக் சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு இது. மூவ் ஆகிறதே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சா? இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே மைண்டை காம் பண்ணிடுச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஏரிக்கிற ஒரு சன்செட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன கோயில் வச்சுட்டு, இதுவும் வந்து ஒரு அன்னோன் பிளேஸ் தான். சும்மா அப்படியே ரேண்டமாக வந்தேன், அழகாக இருந்துச்சு சன்செட் டைமில். ஸோ அப்படியே உட்காந்தாச்சு இங்கே கொஞ்ச நேரம். அண்ட் வழக்கம் போல் டே எண்ட் பண்ண பீச்சுக்கு வந்தாச்சு. அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த டே எண்ட் பண்ணிக்கலாம். குட் மார்னிங். தேர்ட் டே இன் பாண்டி. அண்ட் 3 விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட், அன்பேக் ஹாஸ்டல் விட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட், ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஒரு இட்டாலியன் ஃப்ரெண்ட். அண்ட் தேர்ட், ஒரு நியூ ஹாஸ்டலில் செக்இன் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம நடந்து போகிறது சாதனா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி. அவங்களோட கோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபாரஸ்டேஷன், சஸ்டெயினபிள் லிவிங் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். அண்ட் அதுக்கு ஒரு சின்ன டூர் மாதிரி போயிருந்தோம். அண்ட் இவங்களோட மட் பூல் வந்து செம ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளேஸ் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கீழே சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இங்கே நீங்கள் வாலண்டியர் பண்ணலாம், பட் மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. You want to drink some water? I almost want to drink some water. We'll take some pictures. இதுதான் புது ஹாஸ்டல், அன்அர்த்ன்னு சொல்லிட்டு ஆரோவல்குள்ளேயே இருக்குது. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வைபே. ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொன்னாங்க, பட் தேடி வந்து நடுவில் ஆரோவில்லையே ஸ்டக் ஆகிட்டோம். லைட் எதுவுமே இல்லை. This busy street we have to reach, you know. டே 4 இன் பாண்டிச்சேரி. நேற்று வந்து சாதனா ஃபாரஸ்ட் போனோம். அந்த இட்டாலியன் ஃப்ரெண்டுக்காக தான் போனோம், பட் அவரை தேடி வந்தது வந்து இன்னொரு ஃபார்ம் போல். ஸோ அது இன்றைக்கி போக போகிறோம். அண்ட் சின்னதாக மார்னிங்கில் வந்து ஒரு ரைட் போயிட்டு ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வந்தேன். ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டும் நானும் ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், அந்த அன்அர்த் ஹாஸ்டலில் தான். இன்னைக்கு சாலிட்யூட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர், இன்ஸ்டாகிராமில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபாரினர் இங்கே வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. அவரோட கார்டனுக்கு தான் போக போகிறோம். Beans. Yeah.
அலெக்ஸ் வந்து இட்டாலியில் ஒரு ஃபார்ம் வச்சுருக்காராம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு தான் கிருஷ்ணாவை மீட் பண்ணோன்னு பார்த்தாரு. பட் அவர் இல்லை நாங்கள் போகிறப்போ. இந்த ஃபார்மும் செமையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்வேரை வெளில வச்சுட்டு தான் உள்ளே வரணும் ஃபார்முக்குள்ளே. அண்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த நடக்கிறப்போ, அந்த வெட் சாயிலில் நடக்கிறப்போ. This is a lime tree for sure. Lime or kaffir lime. Yeah, because they love that stuff. They love it. Here are many snakes. No, Really? no, I mean, outside from Chennai there must be many cobras, no? I have not seen. Yeah, you haven't seen because you didn't go. பாண்டிச்சேரி போயிட்டு மியூசிக் அண்ட் டான்ஸ் இல்லைன்னா எப்படி? ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி போயிருந்தோம் நானும் அலெக்ஸும். பெருசாக க்ரௌட் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு வைப். லைக் ஒரு பீச் ஓரத்தில் ஒரு பார்ட்டி மாதிரி இருந்துச்சு. வீடியோ பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கிறப்ப ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருந்துச்சு. அண்ட் அலெக்ஸ் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் லைஃப் பற்றி, நிறைய விஷயத்தை பற்றி. அண்ட் முடிச்சுட்டு வரதுக்கே ஒரு 11 மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு சின்ன கடை வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க எனக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த இடமே, அந்த லேட் நைட்டில் சாப்பிட. லாஸ்ட் டே இன் பாண்டி. அண்ட் நேற்று வந்து நான் வேறு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன், கோ ஸ்டாப்னு சொல்லிட்டு. அன்னத்தில் வந்து ஒரு ரூம் தான் இருந்துச்சு, ஒரு பெட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வேறு பிளேஸில் தங்கியிருந்தேன். அண்ட் பாண்டி விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டிப்பாக குளிச்சாகணும்ல சீயில். எல்லாம் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் போய் நம்ம டக்குன்னு மார்னிங் காலங்காத்தால் போய் குளிச்சுட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அந்த நீங்கள் நிற்கலாம் அப்படியே சீயில். ஸோ ரொம்ப சேஃபாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதோடு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டேன் நான் பைக்கில் ஏறி. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு புதுசாக. இது வரைக்கும் சோலோவாக நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், சோலோ ட்ராவலாக போனதில்லை. அண்ட் ஒரு இட்டாலியன் ஃப்ரெண்ட், யாருன்னு கூட தெரியாது, டக்குன்னு மீட் பண்ணோம். பட் நிறைய பேசணும், நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தாரு. அவர் எப்படி மென்டலாக சஃபர் ஆகிறாரு, அண்ட் யூரோப்பில் எப்படி சஃபர் ஆகிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு பேட் சைல்டுஹுட் இருந்துச்சு, இல்லை ஒரு கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சு அவங்க பேரண்ட்ஸோட, அவரோட மென்டல் இது, அவரோட ட்ராமாஸ், அவரோட சைல்டுஹுட் எவ்வளோ பேடாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ நானும் நிறைய ஷேர் பண்ணேன். அவரை கேட்க வில்லிங்காக இருந்தார். அண்ட் நம்ம எவ்வளோ பிளெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட பேசுகிறப்போ. ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, பட் அவங்களுக்கு இன்னுமே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவர் ஷேர் பண்ண வில்லிங்காக இருந்ததே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே டீப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ இருக்குது. அது நான் ரொம்ப நாளாக நிறைய டைம் எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சின்ன டீசர் ஒன்று வச்சுருக்கேன். அது சூப்பராக இருக்கும். அது நெக்ஸ்ட்டு வரும், எக்ஸைட்டடாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். பாய் பாய்.